ಇಸ್ರಾಯೇಲರು ತಿರುಗಿ ಯಾಕೋಬನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ದ್ರೋಹಿಗಳಾದುದರಿಂದ ಆತನು ಅವರನ್ನು 40 ವರ್ಷಗಳ ತನಕ ಫಿಲಿಷ್ಟಿಯರ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿದನು. ಚೋರ್ಗಾ ಎಂಬ ಊರಲ್ಲಿ ದಾನ್ ಕುಲದವನಾದ ಮನೋಹ ಎಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದನು. ಅವನ ಹೆಂಡತಿಯು ಬಂಜೆ ಆಗಿದ್ದರಿಂದ ಅವನಿಗೆ ಮಕ್ಕಳಿರಲಿಲ್ಲ. ಒಂದಾನೊಂದು ದಿವಸ ಯಾಕೋಬನ ದೂತನು ಆಕೆಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ, ಇಗೋ, ಬಂಜೆಯಾಗಿ ಮಕ್ಕಳಿಲ್ಲದಿರುವ ನೀನು ಗರ್ಭವತಿಯಾಗಿ ಮಗನನ್ನು ಹೆರುವಿ. ಆದುದರಿಂದ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರು. ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನಾಗಲಿ ಬೇರೆ ಯಾವ ಮದ್ಯವನ್ನಾಗಲಿ ಕುಡಿಯದಿರು. ಯಾವ ನಿಷೇಧ ಪದಾರ್ಥವನ್ನು ಊಟ ಮಾಡಬಾರದು. ನೀನು ಗರ್ಭವತಿಯಾಗಿ ಇರುವ ಮಗನ ತಲೆಯ ಮೇಲೆ ಕ್ಷೌರದ ಕತ್ತಿಯನ್ನು ಉಪಯೋಗಿಸಲೇಬಾರದು. ಅವನು ಹುಟ್ಟಿನಿಂದ ದೇವರಿಗೆ ಪ್ರತಿಷ್ಠಿತನಾಗಿರುವನು. ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಫಿಲಿಷ್ಟಿಯರ ಕೈಯಿಂದ ಬಿಡಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುವವನು ಅಂದನು. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். The book of Judges chapter 13 verses 1 to 5. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் யாகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் யாகோவா அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். யாகுவாவுடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ, பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கென்று நியமித்த செய்தி நீர் எங்களுக்கு தருவீராக. ஆம் ராஜாவே, அது எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும்படி எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மசிக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உட்கார். ஹல்லேலூயா. இங்கே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறதான விஷயம் நசரேய விரதம். நசரேய விரதம் என்கிறதான ஒரு செய்தியை நாம பார்க்க போகிறோம். ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಸಂದೇಶ ದೇವರಿಗೆ ಮೀಸಲಾದವರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. நசரைட், இங்கிலீஷ்ல நசரைட், ஆக்சுவலா நசிரைட்னு வரும். இது ஸ்பெல்லிங்ல ஜெட்டுக்கு பிறகு ஏ வராது, ஐ வரும். இந்த இதுல நாசரத் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஜெட்டுக்கு பிறகு ஏ வரும். ஓகே, ஏன்னா எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, நசரேனாகிய யாகுஷுவா மசிகா, அந்த நசரேனாகிய யாகுஷுவா மசிகா இந்த நசரைட் வழியில, இந்த நசரேய விரத வழியில வந்தவர் அல்ல. யாகுஷுவா நாசரேத் என்கிற ஊர்ல அவர் வளர்ந்தபடியினால அவரை நாசரேத், நசரேயன் என்று சொன்னார்கள். ಯಾಕೋಷುವ ನಜರೇತ್ ಎಂಬ ಊರಿನಲ್ಲಿ ಬೆಳೆದ ಕಾರಣ ಆತನನ್ನು ನಜರೇತ್ ಊರಿನ ಯಾಕೋಷುವ ಎಂದು ಕರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஆக நசரேய விரதத்துக்கும் யாகுஷுவாவுக்கும் சம்பந்தம் இல்லை. ಆದ್ದರಿಂದ ನಜರೇಯ ವ್ರತಕ್ಕೂ ಯಾಕೋಷುವನಿಗೂ ಯಾವ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. இங்கே நசரேய விரதம் என்று சொல்லும் பொழுது தங்களை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேவனுக்கென்று முழுவதுமாக தங்களை ஒப்பு கொடுத்தல். ಈ ನಜರೇಯ ಎಂದರೆ ಕೆಲವು ಕಾಲಗಳ ತನಕ ದೇವರಿಗೆ ತನ್ನನ್ನು ಪ್ರತಿಷ್ಠಿಸಿಕೊಳ್ಳುವುದು. சிலர் ஜீவகாலம் முழுவதும் அவர்கள் தேவனுக்கு தங்களை நசரேயர் என்று ஒப்பு கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். ಕೆಲವರು ಜೀವನ ಪೂರ್ತಿ ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಜರೇಯನಾಗಿ ದೇವರಿಗೆ ಪ್ರತಿಷ್ಠಿಸಿಕೊಂಡಿರುವುದು ಇದ್ದಾರೆ. ஆனால் சிலர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தங்கள் அந்த நசரேய விரதத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். ಆದರೆ ಕೆಲವರು ಕೆಲವು ನಿರ್ದಿಷ್ಟ ಕಾಲ ತನಕ ನಜರೇಯ ಎಂಬುದನ್ನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. சோ அவர்கள் நசரேய விரதத்தை அவர்கள் தீர்மானித்த பிறகு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால்,
சில கட்டளைகள் இருக்குது, அதை கண்டிப்பாக அவர்கள் பின்பற்ற வேண்டும். ಅವರು ನಜರೇಯ ಎಂಬ ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು ಎಂಬ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬಂದಾಗ ಕೆಲವು ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ಅವರು ಅನುಸರಿಸಬೇಕಾಗಿದೆ. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் தலையிலே சவரகன் கத்தி படக்கூடாது. ಅವರ ತಲೆ ಮೇಲೆ ಕ್ಷೌರದ ಕತ್ತಿಯನ್ನು ಹಾಕಬಾರದು. அவர்கள் திராட்சரசம் குடிக்க கூடாது. ಅವರು ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ಕುಡಿಯಬಾರದು. வெறும் திராட்சரசம் மட்டுமல்ல, திராட்சையில் உண்டான எந்த பொருளையும் அவர்கள் தொடக்கூடாது. ದ್ರಾಕ್ಷರಸ ಮಾತ್ರವಲ್ಲ, ದ್ರಾಕ್ಷಿ ಹಣ್ಣಿನಿಂದ ಉಂಟಾಗುವ ಯಾವ ವಸ್ತುವನ್ನು ಅವರು ಕುಡಿಯಬಾರದು, ತಿನ್ನಬಾರದು. அதோடு கூட அவர்கள் தங்களை அசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ಅದರೊಂದಿಗೆ ಅವರು ತನ್ನನ್ನು ಅಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದು. அதாவது தங்களை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். ಅವರನ್ನು ಯಾವಾಗಲೂ ಶುದ್ಧದಿಂದ ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. மரித்தவர்களுடைய சரீரத்தை தொடக்கூடாது. ಮೃತಪಟ್ಟವರ ದೇಹವನ್ನು ಅವರು ಮುಟ್ಟಬಾರದು. அதே போல குடும்பத்தில் யாராகிலும் நெருக்கமான உறவில் உள்ளவர்கள் மரித்து போனால் அவர்களுடைய சரீரத்தை தொடலாம். ಆದರೆ ತನ್ನ ಸಮೀಪ ಬಂಧು ಯಾರಾದರೂ ಮರಣ ಹೊಂದಿದ್ದರೆ ಅವರ ದೇಹವನ್ನು ಮುಟ್ಟಬಹುದು. ஆனால் அவர்களுடைய நசரேய விரதம் அந்த நாளிலே முடிந்து போகும். ಆದರೆ ಆ ನಜರೇಯ ವ್ರತ ಆ ದಿನದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಮುಗಿದು ಹೋಗುತ್ತದೆ. அதன் பின்பு சுத்திகரிப்பின் நாட்கள் என்று இருக்கிறது. ಅದಾದ ಮೇಲೆ ಶುದ್ಧೀಕರಿಸುವ ದಿನಗಳು ಉಂಟು. அப்ப அந்த சுத்திகரிப்பின் நாட்களிலே அவர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்ட பிறகு ಆ ಶುದ್ಧೀಕರಿಸಿದ ದಿನದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಂಡ ಮೇಲೆ மீண்டும் நசரேய விரதத்தை அவர்கள் தொடங்கலாம். ಮತ್ತೆ ಆ ನಜರೇಯ ವ್ರತಕ್ಕೆ ಅವರು ಮುಂದುವರಿಸಬಹುದು. ஆனால் முதலில் நசரேய விரதத்தை தொடங்கி இப்பொழுது எத்தனை நாட்கள் ஆனதோ ಆ ನಜರೇಯ ವ್ರತ ಪ್ರಾರಂಭಿಸಿ ಎಷ್ಟು ದಿನಗಳು ಕಳೆದವೋ அத்தனை நாட்களும் இவர்களுடைய நசரேய விரதத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. ಅಷ್ಟು ದಿನಗಳು ಆ ಮುಂದಿನ ವ್ರತದ ದಿನಗಳು ಲೆಕ್ಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. உதாரணமாக ஒரு மாதம் அவர்கள் நசரேய விரதத்தை செய்வேன் என்று ஒத்துக்கொண்டார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். ಉದಾಹರಣೆಗೆ ಒಂದು ತಿಂಗಳು ಆ ನಜರೇಯ ವ್ರತವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಒಪ್ಪಿಕೊಂಡರು ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳೋಣ. ஒரு 15 நாள் அவர்கள் இருந்த பிறகு இந்த மாதிரி அந்த சுத்திகரிப்புக்கு அவர்கள் ஆளானார்கள் என்றால் 15 ದಿವಸ ಕಳೆದ ಮೇಲೆ ಮತ್ತೆ ಅವರಿಗೆ ಈ ಶುದ್ಧೀಕರಣದ ದಿನ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. மீண்டும் நசரேய விரதத்தை தொடங்கும் பொழுது அவர்கள் ஒன்றிலிருந்து தொடங்க வேண்டும். ಮತ್ತೆ ಅವರು ನಜರೇಯ ವ್ರತ ಮೊದಲಿನಿಂದಲೇ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. முதலில் அவர்கள் செய்ததான அந்த 15 நாட்களுடைய நசரேய விரதம் கணக்கில் வராது. ಅವರು ಮೊದಲು ಮಾಡಿದಂತ ಆ ನಜರೇಯ ವ್ರತ ಅದು ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. எத்தனை முறை அவர்களுக்கு தடை வந்தாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் இதை இப்படித்தான் செய்து கொண்டிருக்க வேண்டும். ಅವರಿಗೆ ಎಷ್ಟು ಸಲ ತಡೆಗಳು ಬಂದರೂ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಿರಬೇಕು. அதே போல பாவங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. ಅದೇ ರೀತಿ ಯಾವ ಪಾಪವನ್ನು ಅವರು ಮಾಡಬಾರದು. திராட்சரசம் மாத்திரமல்ல, மதுபான வகைகள் எதையுமே அவர்கள் தொடக்கூடாது. ದ್ರಾಕ್ಷರಸ ಮಾತ್ರವಲ್ಲ, ಮದ್ಯಪಾನ ಯಾವುದನ್ನು ಅವರು ಮುಟ್ಟಬಾರದು. இது நசரேய விரதத்துக்குரியது. ಇದು ನಜರೇಯ ವ್ರತಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು. இந்த நசரேய விரதத்தில சிலரை தேவனே நசரேயனாக தெரிந்து கொள்ளுகிறார். ಈ ನಜರೇಯ ವ್ರತದಲ್ಲಿ ದೇವರೇ ಕೆಲವರನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சிலரை அவர்களே தாங்கள் நசரேயராக வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறார்கள். ಮತ್ತೆ ಕೆಲವರು ತಮಗೆ ತಾವೇ ನಜರೇಯ ವ್ರತವನ್ನು ಮಾಡಬೇಕು ಎಂದು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. சிலரை பெற்றோர்கள் நியமிக்கிறார்கள். ಕೆಲವರನ್ನು ತಂದೆ ತಾಯಿಗಳು ನೇಮಿಸುತ್ತಾರೆ. இதிலே யார் யாரை என்ன செய்தார்கள் என்று நாம் பார்த்து விடலாம். ಇದರಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರು ಏನೇನು ಮಾಡಿದರು ಎಂಬುದನ್ನು ನೋಡೋಣ. இங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நாம் சிம்சோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். ಇಲ್ಲಿ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಸಿಮ್ಸೋನನ ಬಗ್ಗೆ ನೋಡುತ್ತೇವೆ. சிம்சோனுடைய தாயார் மலடியாக இருந்தார்கள். ಸಿಮ್ಸೋನನ ತಾಯಿ ಬಂಜೆಯಾಗಿದ್ದಳು. ஆனால் யாகுவா அவர்கள் மேல் கருணை கொண்டு அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். ಯಾಹೋವ ಅವರ ಮೇಲೆ ಕರುಣೆಯನ್ನು ಇಟ್ಟು ಅವರಿಗೆ ಒಂದು ಮಗನನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. ஆனால் அந்த பிள்ளையை தேவன் தானே நசரேயனாகவே நியமிக்கிறார். ಆದರೆ ಆ ಮಗುವನ್ನು ದೇವರೇ ನಜರೇಯನಾಗಿ ನೇಮಿಸುತ್ತಾನೆ. அந்த பிள்ளை நசரேயனாக இருப்பான் என்பதினாலே ಆ ಮಗನು ನಜರೇಯನಾಗಿ ಇರುವುದರಿಂದ அவன் பிறக்கும் காலம் வரைக்கும் அவனுடைய தாயும் அந்த நசரேய விரதத்தை பின்பற்ற வேண்டும். ಆ ಮಗು ಹುಟ್ಟುವ ತನಕ ತಾಯಿಯು ಕೂಡ ಆ ನಜರೇಯ ವ್ರತವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿರಬೇಕು. நாம் வாசித்ததான நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ಆದುದರಿಂದ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರು, ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನಾಗಲಿ ಬೇರೆ ಯಾವ ಮದ್ಯವನ್ನಾಗಲಿ ಕುಡಿಯದಿರು, ಯಾವ ನಿಷೇಧ ಪದಾರ್ಥವನ್ನು ಊಟ ಮಾಡದಿರು. ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையா இரு. யாருக்கு இந்த எச்சரிக்கை கொடுக்கிறார்? ಯಾರಿಗೆ ಈ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ? சிம்சனுடைய தாய்க்கு. ಸಿಮ್ಸೋನ್ನ ತಾಯಿಗೆ. அப்போ ஒரு நசரேயனாகிய ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டுமானால் முதலாவது தாய் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಒಬ್ಬ
ಮೊದಲು ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. இப்ப நசரேயன் என்றால் என்ன? ಆ ನಜರೇಯ ಎಂದರೆ ಏನು? தேவனுக்கென்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்கள். ದೇವರಿಗೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ತನ್ನನ್ನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿಕೊಂಡವರು. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்போ இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் ஜெபித்து கொண்டிருப்போம், அல்லது அதற்காக நாம் பொருத்தனை பண்ணினால் ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು ಎಂಬುದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡಿರುವುದಾದರೆ முதலாவது அந்த நசரேய விரதத்தை பெற்றோர்களாகிய நாம் கடைபிடிக்க வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ಆ ನಜರಿಯ ವ್ರತವನ್ನು ಹೆತ್ತವರು ನಾವು ಅದನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯಬೇಕು. நாம் அதை சரியாக கடைபிடித்தால் மட்டும்தான் நமக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் அதை கடைபிடிப்பார்கள். ನಾವು ಸರಿಯಾಗಿ ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆದರೆ ನಮಗೆ ಹುಟ್ಟುವ ಮಕ್ಕಳು ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾರೆ. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு முதல் ஆசிரியர்கள் நம்ம தான். ಏಕೆಂದರೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಮೊದಲ ಶಿಕ್ಷಕರು ನಾವೇ. ஆக நாம் நமக்கு பிறக்க போகிற பிள்ளை இப்படியாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் அல்லது தீர்மானித்திருந்தால் ನಾವು ನಮಗೆ ಹುಟ್ಟುವ ಮಗು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕು ಎಂದು ನಾವು ಆಸೆ ಪಟ್ಟೆ ಆಗಲಿ ತೀರ್ಮಾನಿಸಿಕೊಂಡೇ ಇದ್ದರೆ ಆಗಲಿ அதை போல நம்முடைய வாழ்க்கை அப்படி அர்ப்பணிக்கப்பட்டிருக்க வேண்டும். ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಜೀವನವು ಸಮರ್ಪಣೆಯಾಗಿ ಮಾಡಿರಬೇಕು. இப்ப யார் இப்படி ஒரு அர்ப்பணித்த வாழ்க்கை வாழ்கிறார்களோ ಯಾರು ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಣೆಯಾದ ಜೀವನವನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೋ அவர்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் அப்படி அர்ப்பணித்த வாழ்வை தொடங்குவார்கள். ಅವರಿಗೆ ಅಂತವರಿಗೆ ಹುಟ್ಟುವ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ ಈ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಣೆಯಾದ ಜೀವನವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஏனெனில் அந்த பிள்ளை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த ஒழுங்குக்குள் அது வந்து விடுகிறது. ಏಕೆಂದರೆ ಮಗು ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಆ ಶಿಸ್ತಿನೊಳಗೆ ಮಗು ಬರುತ್ತದೆ. சோ இந்த நசரேய விரதத்திற்காக தேவன் தாமே தெரிந்தெடுத்த ஒரு பாத்திரமாக சிம்சோன் இருக்கிறார். ಈ ನಜರೇಯ ವ್ರತಕ್ಕಾಗಿ ದೇವರು ತಾನಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಒಂದು ಪಾತ್ರವಾಗಿ ಇದ್ದಾರೆ. அடுத்து நாம் சாமுவேல் தீர்க்கதரிசி குறித்து பார்க்கிறோம். ಅದಾದ ಮೇಲೆ ಸಾಮುವೇಲ ಪ್ರವಾದಿಯನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 1 verse 11. 1 Samuel chapter 1 verse 11. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 ಸಾಮುವೇಲನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. ಯಾಕೋಬನ ಕುರಿತು ಸೇನಾಧೀಶ್ವರ ಯಾಕೋಬನೇ, ನಿನ್ನ ದಾಸಿಯ ದುಃಖವನ್ನು ಪರಾಮರಿಸು. ನನ್ನನ್ನು ತಿರಸ್ಕರಿಸದೆ ಕನಿಕರವಿಟ್ಟು ನನಗೊಬ್ಬ ಮಗನನ್ನು ಕೊಡಬೇಕು. ಅವನು ಜೀವದಿಂದ ಇರುವ ತನಕ ನಿನಗಾಗಿಯೇ ಇರುವ ಹಾಗೆ ನಿನಗೆ ಪ್ರತಿಷ್ಠಿಸಿ ಕೊಡುವೆನು. ಅವನ ತಲೆಯ ಮೇಲೆ ಚೌರ ಕತ್ತಿಯನ್ನು ಬರಗೂಡಿಸುವುದಿಲ್ಲ ಎಂದು ಅರಿಕೆ ಮಾಡಿದನು. ஹல்லேலூயா. சேனைகளின் யாகோவாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை யாகுவாவுக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. சோ இவள் எடுத்ததான இந்த பொருத்தனை எதற்கு சம்பந்தம் உள்ளதாக இருக்கிறது? இது நசரேய விரதத்துக்கு சம்பந்தம் உள்ளதாக இருக்கிறது. இங்கே யாகுவா அவனை நீ நசரேயனாக வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த அன்னாள் தானே அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். அப்ப இந்த தீர்மானம் எடுத்தவள் எப்படி இருக்க வேண்டும்? அந்த பிள்ளை பெறும் வரைக்கும் அவளும் அந்த நசரேய விரதத்தை பின்பற்றினவளாக இருக்க வேண்டும். அதை நான் சிம்சோனுடைய விஷயத்திலே யாகுவாவே அவளிடத்தில் பேசினதை நாம் பார்த்தோம். இங்கே இவள் என்ன செய்கிறாள் என்று பாருங்கள். 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். 15th verse. ಅದಕ್ಕೆ ಅಣ್ಣನು, ಸ್ವಾಮಿ ಆಗಲ್ಲ, ನಾನು ದುಃಖ ಪೀಡಿತದವಳು, ದ್ರಾಕ್ಷ ರಸವನ್ನಾದರೂ ಬೇರೆ ಯಾವ ಮದ್ಯವನ್ನಾದರೂ ಕುಡಿದವಳಲ್ಲ. ನನ್ನ ಮನೋವೇದನೆಯನ್ನು ಯಾಕೋಬನ ಮುಂದೆ ಒಯ್ದಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் யாகுவாவுடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவள் எதற்காக இந்த பதிலை சொல்லுகிறாள்?
ஏலி ஒருவேளை இவள் குடித்து விட்டு புலம்புகிறாள் என்று நினைத்து கேட்டதினாலே அவள் அப்படி சொல்லுகிறாள். ಏಲಿಯು ಒಂದು ವೇಳೆ ಈಕೆ ಕುಡಿದು ಮತ್ತೇರಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾಳೆ ನೆನೆಸಿಕೊಂಡು ಆ ರೀತಿ ಕೇಳುವಾಗ ஆனால் அவள் சொன்னதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? ಆಕೆ ಹೇಳುವುದರಿಂದ ನಾವೇನು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? அவள் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. ಆಕೆಯು ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಲಿ ಮದ್ಯವಾಗಲಿ ಸೇವಿಸಲಿಲ್ಲ. அப்படியானால் அவள் அந்த குழந்தைக்காக நசரேய விரதத்தை அவள் ஆரம்பித்து விட்டாள். ಅವಳು ಆ ಮಗುಗೋಸ್ಕರ ನಸರಿಯ ವೃತ್ತವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾಳೆ. காரணம் அவளுக்கு பிறக்கிற குழந்தை ஒரு நசரேய விரதம் உள்ள குழந்தையாக இருக்க வேண்டும் என்று அவள் எதிர்பார்த்தாள். ಕಾರಣ ಆಕೆಗೆ ಹುಟ್ಟುವಂತ ಮಗು ಒಂದು ನಸರಿಯ ವೃತ್ತದಿಂದ ಇರಬೇಕು ಎಂದು ಆಕೆ ಭಾವಿಸಿಕೊಂಡಳು. சோ இங்கே தேவனும் சொல்லவில்லை, இங்கே தாய் தானே அந்த முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறாள். ಇಲ್ಲಿ ದೇವರು ಬಂದು ಹೇಳಲಿಲ್ಲ, ತಾಯಿ ಆಕೆಯೇ ಆ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾಳೆ. ஆகவே தேவனால் நசரேயர் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு, ಆದ್ದರಿಂದ ದೇವರಿಂದ ನಸರೆಯಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು ಇದ್ದಾರೆ. மனுஷர்களால் நசரேயர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. ಮನುಷ್ಯರಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ನಸರೆಯವರು ಇದ್ದಾರೆ. இன்னும் ஒருவரை நாம் பார்க்கலாம். ಇನ್ನು ಒಬ್ಬರನ್ನು ನೋಡೋಣ. லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ಲೂಕ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ Luke chapter 1 verse 13 onwards, 13 to 15. ಲೂಕ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 13ರಿಂದ 15 ವಚನಗಳು. ಆದರೆ ಆ ದೂತನು ಅವನಿಗೆ, ಜಕರಿಯ, ಭಯಪಡಬೇಡ, ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆ ದೇವರಿಗೆ ಮುಟ್ಟಿತು. ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯಾದ ಎಲಿಸಬೆತಳು ನಿನಗೆ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಹೆರುವಳು. ನೀನು ಅವನಿಗೆ ಯೋಹಾನನೆಂದು ಹೆಸರಿಡಬೇಕು. ನಿನಗೆ ಸಂತೋಷವೂ ಉಲ್ಲಾಸವೂ ಉಂಟಾಗುವುದು ಮತ್ತು ಅವನು ಹುಟ್ಟಿದಕ್ಕೆ ಬಹು ಜನರು ಸಂತೋಷ ಪಡುವರು. ಅವನು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಮಹಾಪುರುಷನಾಗಿರುವನು. ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನಾಗಲಿ ಯಾವ ಮದ್ಯವನ್ನಾಗಲಿ ಕುಡಿಯದವನಾಗಿರುವನು. ಅವನು ಹುಟ್ಟಿದ್ದನಿಂದಲೇ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತನಾಗಿರುವನು. ಆಮೆನ್. அல்லேலூயா. தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் யாகோவுக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அல்லேலூயா. இது யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போ இங்கேயும் பார்க்கிறோம், தேவன் தான் அவரை நசரேயனாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். சோ தேவன் தெரிந்தெடுக்கும் போது அந்த தாயிடத்திலே அவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? தகப்பனிடத்தில் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? அங்க அவன் திராட்சரசமும் மதுவும் குடிக்க மாட்டான். இங்கே தாய் குடிக்க வேண்டும் குடிக்க வேண்டாம் என்கிற விஷயத்தை தேவதூதன் அங்கே பேசவில்லை. அவன் குடிக்க மாட்டான். ஏன்? அப்ப அவனுக்கு என்ன ஆச்சு? எப்படி அவன் அந்த தீர்மானத்திற்கு வருகிறான்? ஏனென்றால் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறான். அப்ப பரிசுத்த ஆவியால் அவன் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுதே எது சரி எது தவறு என்பதை அவன் பிறக்கும் பொழுதே தெரிந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்போமானால் எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு முன்பாக சரி, எது சரியில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்வோமா, தெரிந்து கொள்ள மாட்டோமா? ஹல்லேலூயா. நிச்சயமாக பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது எது சரி எது தவறு என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்வோம். எது தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றது, எது தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றது இல்லை என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்வோம்.
சோ அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டபடியினாலே ಆತನು ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲೇ ಪವಿತ್ರಾತ್ಮ ಬೈದರಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದರಿಂದ அவனுடைய தாயார் அந்த முறைமையை பின்பற்றவில்லை என்றாலும் ತಾಯಿಯ ಆ ಪ್ರಕಾರ ನಡೆಯದಿದ್ದರೂ ಕೂಡ அவனாகவே தன்னை நசரேயனாக மாற்றிக்கொண்டான். ಅವನು ತಾನಾಗೆ ತನ್ನನ್ನು ನಜರೇಯನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಂಡನು. ஹalleluya. சோ அவன் திராட்சரசம் குடிக்கவில்லை, ಆತನು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಕುಡಿಯಲಿಲ್ಲ, அவன் மதுபானம் குடிக்கவில்லை, ಯಾವ ಮದ್ಯವನ್ನು ಸೇವಿಸಲಿಲ್ಲ. அவன் நசரேயனாகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தான். ಅವನ ಜೀವನ ಪೂರ್ತಿ ಅವನ ನಜರೇಯನಾಗಿ ಜೀವನ ನಡೆಸಿದನು. இப்பொழுது யாகுஷா மசியாவை பார்த்தால் ಈಗ ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯನನ್ನು ನೋಡಿದರೆ லூக்கா 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Luke chapter 7 verse 33. ಲೂಕನ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 33ನೇ ವಚನ. ಹೇಗೆಂದರೆ ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ಬಂದಿದ್ದಾನೆ, ಅವನು ರೊಟ್ಟಿ ತಿನ್ನದವನು, ದ್ರಾಕ್ಷಾರಸ ಕುಡಿಯದವನು, ನೀವು ಅವನಿಗೆ ದೆವ್ವ ಹಿಡಿದಿದೆ ಅನ್ನುತ್ತೀರಿ. ஹalleluya. எப்படி எனில் யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள் என்று சொன்னார். அப்போ ஒருவன் திராட்சரசம் குடியாமலும் அப்பம் புசியாதவனுமாய் இருந்தால் அவன் தேவனுக்கென்று அப்படி இருக்கிறான். ಒಬ್ಬನು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನಾಗಲಿ ರೊಟ್ಟಿಯನ್ನಾಗಲಿ ತಿನ್ನದೇ ಇದ್ದರೆ ಅವನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಅವನ ಜೀವನ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾನೆ. அவன் பரிசுத்தாவி நிறைந்தவனாய் இருக்கிறபடியினாலே அவன் அப்படி இருக்கிறான். ಆತನು ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ತುಂಬಿದವನಾಗಿದ್ದರಿಂದ ಅವನು ಆ ರೀತಿ ಇದ್ದಾನೆ. இப்ப பாருங்க, அவன் தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கிறான், ಅವನು ತನ್ನ ತಾಯಿ ತಂದೆಗೆ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ, ஒரு ஆசாரியனுடைய குமாரன். ಒಬ್ಬ ಯಾಜಕರ ಮಗನು. அப்படியானால் அந்த தேசத்திலே அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருந்திருக்கும், ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಆ ದೇಶದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಒಳ್ಳೆ ಜೀವನ ಸಿಗುತ್ತಿತ್ತು, நல்ல குடும்பம் இருந்திருக்கும். ಒಳ್ಳೆಯ ಕುಟುಂಬ ಇರುತ್ತಿತ್ತು. ஆனால் அவன் என்ன செய்தான் என்று பாருங்கள். ಆದರೆ ಆತನು ಏನು ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. அதையெல்லாம் வேண்டாம் என்று தள்ளிவிட்டு ಅವನು ಎಲ್ಲ ಬೇಡ ಎಂದು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು அவன் காலம் வரும் வரைக்கும் வனாந்தரத்திற்குள் போய் இருந்தான். ಅವನ ಕಾಲ ಬರುವ ತನಕ ಅವನು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದನು. அவன் ஏன் அந்த வனாந்தரத்திற்குள் போய் இருந்தான்? ಅವನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದನು? அவன் அப்படி இருந்தால்தான் அந்த நசரேய விரதத்தை அவன் காப்பாற்றி இருக்க முடியும் என்று எண்ணினான். ಆ ರೀತಿ ಇದ್ದರೆ, ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಆ ನಜರೇಯ ವ್ರತವನ್ನು ಅವನು ಆಚರಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿತ್ತು. அவனை வனாந்தரத்துக்கு நேரே நடத்தியது எது? ಅವನನ್ನು ಅರಣ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದದ್ದು ಯಾವುದು? அவனுக்குள் இருந்த பரிசுத்த ஆவி. ಆತನೊಳಗೆ ಇದ್ದಂತ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು. அவன் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டபடியினாலே ಅವನು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮುಖಾಂತರ ನಡೆದುಕೊಂಡಿದ್ದರಿಂದ இந்த உலகத்தின் காரியங்களாலே தன்னை கரைப்படுத்தாதபடிக்கு காத்து கொண்டான். ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಆತನು ಅಶುದ್ಧವಾಗದೆ ತನ್ನನ್ನು ಕಾದುಕೊಂಡಿದ್ದನು. இப்ப நமக்குள் பரிசுத்தாவி இருக்குமானால் ಆದರೆ ನಮ್ಮೊಳಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇರುವುದಾದರೆ நாமும் இந்த உலகத்தின் காரியங்களால் நம்மை கரைப்படுத்திக் கொள்ள விரும்ப மாட்டோம். ಆದ್ದರಿಂದ ಈ ಲೋಕದ ವಿಷಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಅಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஒருவேளை அசுத்தத்தின் பக்கத்தில் போனால் கூட நமக்கு நன்றாக தெரியும் இது அசுத்தம், இதை தொடக்கூடாது என்று சொல்லி. ಒಂದು ವೇಳೆ ಅಶುದ್ಧ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಾವು ಹೋದರೂ ಕೂಡ ಇದು ಅಶುದ್ಧ, ನಾವು ಇದನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು ಎಂದು ನಮಗೆ ತಿಳಿದು ಬರುತ್ತದೆ. அவன் போனதுக்கு வேறொரு காரணமும் இருக்கிறது. ಆತನು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಬೇರೆ ಒಂದು ಕಾರಣವೂ ಉಂಟು. காரணம் சிம்சோன் நசரேயனா இருந்தான். ಕಾರಣ ಸಿಂಸೋನು ನಜರೇಯನಾಗಿದ್ದನು. அவன் தன் தாய் தகப்பனையோ வீட்டையோ விட்டு எங்கும் போகவில்லை. ಅವನ ತಾಯಿ ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಎಲ್ಲೂ ಹೋಗಲಿಲ್ಲ. சாமுவேல் எங்கும் போகவில்லை. ಸಾಮುವೇಲನು ಎಲ್ಲೂ ಹೋಗಲಿಲ್ಲ. ஆனால் யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திற்கு போனார். ಆದರೆ ಸ್ನಾನಿಕ ಯೋಹಾನನು ಅರಣ್ಯಕ್ಕೆ ಹೋದನು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர் வனாந்தரத்தில் போனதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் ಅವನು ಅರಣ್ಯಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಮುಖ್ಯವಾದ ಕಾರಣ ಏನು ಎಂದರೆ அவனுடைய தந்தை ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவர். ಅವರ ತಂದೆ ಒಂದು ಸ್ಥಾಪನಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ அவர்கள் ஒரு விதமான உபதேசத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ಅವರು ಒಂದು ವಿಧವಾದ ಬೋಧನೆಯನ್ನು ಅವರು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿದ್ದರು. அவர்கள் கிட்டத்தட்ட முழுமையாக தேவனுடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கவில்லை. ಅವರು ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ದೇವರ ಬೋಧನೆಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರಾಗಿ ಇರಲಿಲ್ಲ. அவர்கள் கிட்டத்தட்ட மனிதனுடைய கற்பனைகளை தேவனுடைய கற்பனைகள் இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். ಅವರು ಮನುಷ್ಯರ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ದೇವರ ಕಟ್ಟಳೆಗೆ ಸಮೀಪವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ದರು. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். Matthew chapter 15 verse 9. ಮತ್ತಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. ಮನುಷ್ಯರು ಕಲ್ಪಿಸಿದ ಕಟ್ಟಳೆಯನ್ನೇ ಅವರು ಬೋಧಿಸುವುದರಿಂದ ನನಗೆ ಭಕ್ತಿ ತೋರಿಸುವುದು ವ್ಯರ್ಥ ಎಂಬುವುದೇ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷருடைய கற்பனைகளை
உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா கன்னடத்துல அது அந்த அவ்வளவு கிளியரா வரலன்னு நினைக்கிறேன். வாசிங்க 9. ஆமா. ಮನುಷ್ಯರು ಕಲ್ಪಿಸಿದ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನೇ ಅವರು ಬೋಧಿಸುವುದರಿಂದ ನನಗೆ ಭಕ್ತಿ ತೋರಿಸುವುದು ವ್ಯರ್ಥ. ஓகே, அது இங்கிலீஷ்ல வாசிங்க யாராவது. And in vain they worship me, teaching as the doctrines the commandments of men. See, teaching as doctrines the commandments of men. உபதேசங்களாக, அந்த உபதேசங்கிறது கன்னடத்துல இல்ல, போதிக்கிறாங்கன்னு இருக்குது, உபதேசங்கிறது இல்ல. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, மனுஷனுடைய கற்பனைகளை டாக்டரினாக உபதேசங்களாக கொண்டு வந்து அதை அப்படியே ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள். ಮನುಷ್ಯರ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ಉಪದೇಶವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಜನರಿಗೆ ಅವರು ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. அப்ப மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள் என்றால் யாகோவுடைய கற்பனைகள் அங்கே போதிக்கப்படவில்லை. ಮನುಷ್ಯರ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ಉಪದೇಶವಾಗಿ ಬೋಧಿಸುವುದರಿಂದ ಅಲ್ಲಿ ಯಾಹೋವನ ಕಟ್ಟಳೆಗಳು ಇಲ್ಲ. அப்ப யாகோவுடைய கற்பனை வருகிற இடத்திலே மனுஷனுடைய கற்பனைகள் சபைக்குள் வந்து விட்டது. ಯಾಹೋವನ ಕಟ್ಟಳೆಗಳು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರ ಕಟ್ಟಳೆಗಳು ಬಂದು ನಿಂತವು. இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்டதான ஒரு பாரம்பரியம் இருக்கிற குடும்பத்தில் தான் இவர் பிறந்திருக்கிறார். ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅಂತ ಪಾರಂಪರ್ಯ ಇರುವ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಈ ಯೋಹಾನನು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ அவருக்குள் பரிசுத்தாவி இருக்கிறபடினாலே ಆತನೊಳಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇರುವುದರಿಂದ மற்றவர்களோடு கூட அவரால் ஒத்து போக முடியவில்லை. ಅವರು ಬೇರೆಯೊಂದಿಗೆ ಅವರು ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வேற உபதேசங்களை அவரால் கேட்க முடியவில்லை. ಬೇರೆ ಉಪದೇಶವನ್ನು ಕೇಳಲು ಅವರಿಂದ ಆಗಲಿಲ್ಲ. மனுஷருடைய உபதேசங்களை அவரால் கேட்க முடியவில்லை. ಮನುಷ್ಯರ ಉಪದೇಶವನ್ನು ಕೇಳಲು ಆಗಲಿಲ್ಲ. இப்போ அவர் தன் தந்தையிடத்தில் பேசி இருப்பார். ಅವರು ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿರಬಹುದು. தந்தை என்ன சொல்லி இருப்பார், ತಂದೆ ಹೇಳಿರಬೇಕು, நான் இந்த வருஷத்து பிரதான ஆசாரியன், ನಾನು ಈ ವರ್ಷದ ಪ್ರಧಾನ ಯಾಜಕನಾಗಿದ್ದೇನೆ, எனக்கு தெரியாதது உனக்கு தெரிந்து விடுமா, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದು ನಿನಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತದಾ, நாங்கள் எல்லாரும் அதை பின்பற்றுகிறோம், நீயும் எனக்கு அடுத்து பிரதான ஆசாரியனாக வர வேண்டியவன், ನಾವು ಎಲ್ಲರೂ ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇವೆ, ನಾನಾದ ಮೇಲೆ ನೀನೇ ಪ್ರಧಾನ ಯಾಜಕನಾಗಿ ಬರಬೇಕು, ஆகவே நீ எனக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், ಆದ್ದರಿಂದ ನೀನು ನನಗೆ ವಿಧೇಯನಾಗಿರಬೇಕು, நம்முடைய சபைக்கு நீ கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் ಸಭೆಗೆ ವಿಧೇಯನಾಗಿರಬೇಕು என்று கண்டிப்பாக அந்த தந்தை சொல்லி இருப்பார். ಖಂಡಿತವಾಗಲೂ ತಂದೆಯು ಆ ರೀತಿ ಹೇಳಿರಬಹುದಿತ್ತು. சோ இப்பொழுது இவருக்குள் இருக்கிறது பரிசுத்த ஆவி. ಆದರೆ ಈತನೊಳಗಡೆ ಇರುವುದು ಪವಿತ್ರಾತ್ಮನು. உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருந்தால் உங்கள் மாம்சமும் உங்கள் ஆவியும் எப்பொழுதும் போராடி கொண்டே இருக்கும். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಇದ್ದರೆ ನಿಮ್ಮ ಮಾಂಸವು ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಯಾವಾಗಲೂ ಹೋರಾಡುತ್ತಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த ஆவி அநியாயங்களை ஏற்றுக்கொள்ளாது. ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಅನ್ಯಾಯವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. சத்தியம் இல்லாதவைகளை அது ஏற்றுக்கொள்ளாது. ಸತ್ಯ ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಅದು ಎಂದಿಗೂ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆகவே அங்கே ஒத்து போகவே முடியாது. ಆದುದರಿಂದ ಅಲ್ಲಿ ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. அது சொந்த தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, ಅದು ಸ್ವಂತ ತಾಯಿ ತಂದೆ ಆಗಿದ್ದರೂ ಸರಿಯೇ, உங்களுக்குள் பரிசுத்த ஆவி இருந்தால் ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇದ್ದರೆ நீங்கள் மற்றவர்களோடு ஒத்து போகவே மாட்டீர்கள். ನೀವು ಬೇರೆಯವರೊಂದಿಗೆ ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗೇ ಇರುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் எது சத்தியம் இல்லை என்று பரிசுத்த ஆவி உங்களுக்கு போதிக்கும். ಏಕೆಂದರೆ ಯಾವುದು ಸತ್ಯ ಯಾವುದು ಸತ್ಯ ಇಲ್ಲ ಎಂದು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮಗೆ ಬೋಧಿಸುತ್ತಾನೆ. கலாத்தியருக்கு சவுல் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Galatians chapter 5 verse 17. ಗಲಾತ್ಯರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. ಯಾಕೆಂದರೆ ಶರೀರ ಭಾವವು ಅಭಿಲಾಷಿಸುವುದು ಆತ್ಮನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿದೆ, ಆತ್ಮನು ಅಭಿಲಾಷಿಸುವುದು ಶರೀರ ಭಾವಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿದೆ. ನೀವು ಮಾಡಲು ಇಚ್ಛಿಸುವುದನ್ನು ಮಾಡದಂತೆ ಅವು ಒಂದಕ್ಕೊಂದು ಹೋರಾಡುತ್ತವೆ. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நமக்குள் பரிசுத்த ஆவி இருந்தால் ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇದ್ದರೆ அது நம்ம சரீரத்துக்கு விரோதமாக கூட அது போராடும். ಅದು ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿಯೂ ಹೋರಾಡುತ್ತದೆ. அதே போல மாமிசம் என்று சொல்லும் பொழுது நம்மோடு கூட பிறந்தவர்கள், ಮಾಂಸ ಎಂದು ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಹುಟ್ಟಿದವರು. அப்ப நமக்குள் பரிசுத்த ஆவி இருந்து அவர்களுக்குள் பரிசுத்த ஆவி இல்லை என்றால் அங்கே நிச்சயமாக போராட்டம் இருக்கும். ನಮ್ಮ ಒಳಗಡೆ
ஏனென்றால் நம்ம ஆவியும் அவர்களுடைய ஆவியும் ஒத்து போகாது. ಏಕೆಂದರೆ ನಮ್ಮ ಆತ್ಮವು ಅವರ ಆತ್ಮವು ಎಂದಿಗೂ ಒಂದು ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. உங்களுக்குள் சமாதானம் வர வேண்டுமானால் ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಸಮಾಧಾನ ಬರಬೇಕಾದರೆ ஒன்றில் நீங்கள் அவர்களுக்குரியதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ಒಂದು ನೀವು ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಾದುದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು, அல்லது அவர்கள் உங்களுக்குரியதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅವರು ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾದನ್ನು அப்பொழுது மாத்திரம்தான் அங்கே சமாதானம் வரும். ಹಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನವು ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்ப அங்கே யோவான் ஸ்நானகனுக்கு அப்படி ஒரு சமாதானம் அங்கே கிடைக்கவில்லை. ಆದ್ದರಿಂದ ಅಲ್ಲಿ ಸ್ಥಾನಿಕ ಯೌವನನಿಗೆ ಅಂತ ಸಮಾಧಾನ ಅಲ್ಲಿ ಸಿಗಲಿಲ್ಲ. ஆகையினாலே அவர் என்ன செய்தார்? ಆದ್ದರಿಂದ ಆತನು ಏನು ಮಾಡಿದನು? வனாந்திரத்துக்கு போய்விட்டார். ಅರಣ್ಯಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருந்தால் அது உங்களை வழி நடத்தும். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ ಅದು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை பாருங்கள். Matthew chapter 4 verse 1. Matthew chapter 4 verse 1. ಮತ್ತಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. ಆಗ ಯಾಕೋಬ ಸೈತಾನನಿಂದ ಶೋಧಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತ್ಮನು ಆತನನ್ನು ಅಡವಿಗೆ ಒಯ್ದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது யாகுஷுவா பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரை யார் வனாந்தரத்துக்கு நடத்தி கொண்டு போறது? ಆತನನ್ನು ಯಾರು ಅರಣ್ಯಕ್ಕೆ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವುದು? அங்கே பரிசுத்த ஆவிதான் அவரை அங்கே நடத்தி கொண்டு போகிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ಆತನನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗಿದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூட அதே தான் எழுதி இருக்கிறது, நீங்கள் வாசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருந்தால் அது உங்களை வழி நடத்தும். ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ ಅದು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು சோ யோவான் ஸ்நானகனை அது வனாந்தரத்துக்கு நேராக வழி நடத்தி விட்டது. ಆ ಸ್ಥಾನಿಕ ಯೌವನನು ಅದು ಅರಣ್ಯ ಮಾರ್ಗವಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಯಿತು. அப்பொழுது அங்கே அவனுடைய நசரேய விரதமும் பாதுகாக்கப்படுகிறது, ಆಗ ಅಲ್ಲಿ ಅವರ ನಜರೇತ ವೃತ್ತವು ಕಾಯಲ್ಪಡುತ್ತದೆ, அவனுடைய உபதேசமும் பாதுகாக்கப்படுகிறது. ಆತನ ಉಪದೇಶವು ಕಾಯಲ್ಪಡುತ್ತದೆ. அது மட்டுமில்லாமல் அவன் தேவனுக்குள்ளே பலப்படுகிறான். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ದೇವರಲ್ಲಿ ಆತನು ಬಲ ಹೊಂದುತ್ತಾನೆ. அவன் பலப்பட்ட பிறகுதான் ಆತನ ಬಲ ಹೊಂದಿದ ಮೇಲೆಯೇ ஜனங்களிடத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று போதித்தான். ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿಕೊಂಡಿರಿ, ದೇವರ ರಾಜ್ಯವು ಸಮೀಪಿಸಿತು ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவருக்கு நசரேய விரதம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? ಒಬ್ಬರಿಗೆ ನಜರೇಯ ವೃತ್ತ ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வேலை செய்யும்படி நசரேய விரதம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ನಜರೇಯ ವೃತ್ತವನ್ನು ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஒருவேளை நாமே தீர்மானித்து நசரேய விரதத்தை எடுத்துக்கொண்டால் ಒಂದು ವೇಳೆ ನಾವೇ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೊಂಡು ನಜರೇಯ ವೃತ್ತವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರೆ தேவன் நிச்சயமாக நம்மை பயன்படுத்துவார். ಖಂಡಿತವಾಗೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் இப்படி நசரேய விரதத்தை பின்பற்றுகிறவனான அப்பமும் திராட்சரசமும் புசியாதவனாய் இருக்கிறவனை உலகம் என்ன சொன்னது? ಈ ರೀತಿಯಾಗಿ ನಜರೇಯ ವೃತ್ತವನ್ನು ಮಾಡುತ್ತಿರುವವನು ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಿನ್ನದೇ ಇರುವವನನ್ನು ನೋಡಿ ಜನರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? என்ன சொன்னார்கள்? பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள். ದೆವ್ವ ಹಿಡಿದಿದೆ ಎಂದು ಹೇಳಿದರು. எப்படி எனில் யோவான் ஸ்நானன், லூக்கா 7:33, எப்படி எனில் யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றீர்கள். உலகம் என்ன பட்டம் கொடுக்கிறது என்று பாருங்கள். ಲೋಕ ಯಾವ ರೀತಿ ಪದವಿ ಕೊಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ. நீங்கள் தேவனுக்கென்று உங்களை பிரித்தெடுத்து தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக நீங்களை ஒப்பு கொடுத்தால், ನೀವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿಕೊಂಡು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಲು ನೀವು ಪ್ರಾರಂಭಿಸಿದರೆ, உலகம் உங்களுக்கு கொடுக்கிற பட்டம் பரிசுத்தவான் என்று அல்ல, ಲೋಕವು ನಿಮಗೆ ಕೊಡುವ ಪದವಿ ನೀವು ಪರಿಶುದ್ಧವಂತರು ಎಂದು ಅಲ್ಲ, அது பிசாசு பிடித்தவன் என்று சொல்லுகிறது. ದೆವ್ವ ಹಿಡಿದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இப்ப நாம் இன்றைக்கு பரிசுத்தாவில் நிறைந்தவர்களாய் காணப்படுவோமானால், ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮ ತುಂಬಿದವರಾಗಿ ಕಾಣ ಬಂದರೆ, நாம் இடைப்படுகிற ஆட்கள் ஒன்றும் நம்மை பரிசுத்தவான் என்று ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ನಾವು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋದಾಗ ಜನರು ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧವಂತರೆಂದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. எவ்வளவு தூரத்திற்கு நம்மை தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் நம்மை தாழ்த்துவார்கள். ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಲ್ಪಡಲು ಸಾಧ್ಯವೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಅವರು ತಗ್ಗಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. எவ்வளவு நம்மை பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு பலவீனப்படுத்துவார்கள். ಇಲ್ಲಿಯ ತನಕ ನಮ್ಮನ್ನು ಬಲಹೀನಪಡಿಸಬಹುದೋ ಅಲ್ಲಿ ತನಕ ಅವರು ಬಲಹೀನಪಡಿಸುತ್ತಾರೆ. நீ பிசாசு பிடித்தவன் என்று சொல்லுவார்கள். ನಿಮಗೆ ದೆವ್ವ ಹಿಡಿದಿದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ.
நீ ஜனங்களோடு ஒத்து போகாதவன் என்று சொல்லுவார்கள். ಜನರೊಂದಿಗೆ ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் தெரிந்து கொண்டுதான் அந்த நசரேய விரதத்தை அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ಇವುಗಳೆಲ್ಲವೂ ತಿಳಿದುಕೊಂಡೇ ಅವರು ನಸರಿಯ ವ್ರತವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இப்போ யோவான் ஸ்நானகனை அவர்கள் பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள். ಈ ಸ್ಥಾನಿಕ ಯೌವನನನ್ನು ದೆವ್ವ ಹಿಡಿದಿದೆ ಎಂದು ಹೇಳಿದರು. யாகுஷுவாவை என்ன சொன்னாங்க? ಯಾಕೋಬನನ್ನು ಏನು ಹೇಳಿದರು? பரிசுத்தவான் என்று சொல்லியிருப்பார்கள் அல்லவா? ಪರಿಶುದ್ಧವಂತನು ಎಂದು ಹೇಳಿರಬಹುದು. 34ஆம் வசனத்தை வாசிங்க. லூக் 7:34. ಅವನು ಅನ್ನ ಪಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. ನೀವು ಇಗೋ ಇವನು ಹೊಟ್ಟೆ ಬಾಕನು, ಕುಡುಕನು, ಭ್ರಷ್ಟರ ಮತ್ತು ಪಾಪಿಷ್ಠರ ಗೆಳೆಯನು ಅನ್ನುತ್ತೀರಿ. ஹல்லேலூயா. இப்போ யாகுஷுவா எப்படி வந்தாரு? போஜனபானம் பண்ணுகிறவராய். அப்படின்னா போஜனம் பானம், பிரெட் அண்ட் ட்ரிங்க்ஸ். அப்ப ட்ரிங்க்ஸ்னா என்னங்க? திராட்சை ரசம் தான். இப்ப யாகுஷுவா போஜனம் பண்ணுகிறவராகவும் திராட்சை ரசம் குடிக்கிறவராகவும் வந்தார். ಯಾಕೋಬ ಊಟ ಮಾಡುವವನು ಕುಡಿಯುವವನು ಆಗಿ ಬಂದನು. சோ இப்ப யாகுஷுவாவுக்கு அவர்கள் கொடுக்கிறதான பெயர் என்ன? ಈಗ ಯಾಕೋಬನಿಗೆ ಅವರು ಕೊಡುವಂತ ಹೆಸರು ಏನು? இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். ಇವನು ಹೊಟ್ಟೆ ಬಾಕನು, ಕುಡುಕನು, ಭ್ರಷ್ಟರ ಮತ್ತು ಪಾಪಿಷ್ಠರ ಗೆಳೆಯನು ಅನ್ನುತ್ತೀರಿ. ஒன்று செய்யாமல் இருந்தாலும் அவன் குற்றவாளிதான். ಏನು ಮಾಡದಿದ್ದರೂ ಅವನು ದೋಷಿ. எல்லாரோடையும் ஒத்து போக எல்லாரை போல நடந்தாலும் அவனும் குற்றவாளிதான். ಎಲ್ಲರ ಹಾಗೆ ನಡೆದರೂ ಅವನು ದೋಷಿಯಾಗಿರುತ್ತಾನೆ. அப்ப இந்த ரெண்டு பேரையும் இணைக்கிற விஷயம் என்ன? ಈ ಇಬ್ಬರನ್ನು ಸೇರಿಸುವಂತ ವಿಷಯ ಯಾವುದು? ஒருவர் திராட்சரசம் குடியாமல் போஜனம் பண்ணாதவராய் இருக்கிறார். ಒಬ್ಬರು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಕುಡಿಯದೆ ಭೋಜನ ಮಾಡದೇ ಇದ್ದಾರೆ. இன்னொருவர் போஜனபானம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ಇನ್ನೊಬ್ಬರು ಭೋಜನವನ್ನು ಪಾನವನ್ನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. அப்ப இரண்டு பேரும் வித்தியாசமாக இருக்கிறார்கள். ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಇಬ್ಬರು ವ್ಯತ್ಯಾಸದಿಂದ ತುಂಬಿದವರು. அப்படியானால் ஒருவரை விரோதிக்கிற உலகம் ஒருவரை சிநேகிக்க வேண்டும் அல்லவா? ಒಬ್ಬರನ್ನು ವಿರೋಧಿಸಿ ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಸ್ನೇಹ ಮಾಡಬೇಕು ಅಲ್ಲವೇ ಈ ಲೋಕ? அப்ப இந்த இரண்டு பேரையும் அவர்கள் வெறுக்கிறார்கள் என்றால் இந்த இரண்டு பேருக்கும் பொதுவான ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. ಈ ಇಬ್ಬರನ್ನು ಅವರು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರಂದ್ರೆ ಇಬ್ಬರಿಗೂ ಸಮಾನವಾದ ಒಂದು ವಿಷಯ ಯಾವುದೋ ಒಂದಿದೆ. ஹல்லேலூயா. இவர்கள் இரண்டு பேரும் சத்தியத்தை போதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ಆಮೆನ್. ಇವರು ಇಬ್ಬರು ಸತ್ಯವನ್ನು ಬೋಧನೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದರು. அதுதான் இந்த உலகத்துக்கு பிரச்சனை. ಅದುವೇ ಈ ಲೋಕಕ್ಕೆ ತೊಂದರೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அல்லாமல் நீங்கள் திராட்சரசம் குடித்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ನೀವು ದ್ರಾಕ್ಷಾರಸ ಕುಡಿದರೂ ಅವರಿಗೆ ಯಾವ ತೊಂದರೆ நீங்கள் குடிக்காவிட்டாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ಇದ್ದರೂ ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ஆனால் நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் பேசுவீர்களானால் இந்த உலகம் உங்களை ஒத்துக்கொள்ளாது. ಆದರೆ ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ನೀವು ಮಾತನಾಡಿದರೆ ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. உண்மையாய் தேவனிடத்திலே நெருங்க விரும்புகிற யாவருக்கும் உலகம் தரக்கூடிய பரிசு இதுதான். ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರಬೇಕೆಂದು ಯಾರೆಲ್ಲ ಭಾವಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಲೋಕ ಅವರಿಗೆ ಕೊಡುವ ವಿಷಯ ಇದೆ. இந்த உலகத்திலிருந்து நமக்கு ஒத்துழைப்பு கிடைக்காது. ಈ ಲೋಕದಿಂದ ನಮಗೆ ಯಾವ ಸಹಾಯವೂ ಸಿಗುವುದಿಲ್ಲ. நீங்கள் வாயை திறந்து பேசுவீர்களானால் உலகம் உங்களை பகைக்க ஆரம்பிக்கும். ನೀವು ಬಾಯಿ ತೆಗೆದು ಮಾತನಾಡಿದರೆ ಲೋಕವು ನಿಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತದೆ. நீங்கள் அமைதியா இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ನೀವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದರೆ ನಿಮಗೆ ಯಾವ ತೊಂದರೆಯೂ ಇಲ್ಲ. ஆனால் உங்களுக்குள் பரிசுத்தாவி இருக்குமானால் ಆದರೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇರುವುದಾದರೆ அது உங்களை சும்மா இருக்க விடாதே. ಅದು ನಿಮ್ಮ ಸುಮ್ಮನೆ ಇರಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அந்த பரிசுத்தாவி உங்களை தேவனை துதிக்க வைக்குமே. ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಲು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತದೆ. அந்த பரிசுத்தாவி உங்களை அவரை குறித்து சாட்சி சொல்ல வைக்குமே. ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ದೇವರ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತದೆ. ஏனென்றால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಎಂದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಾಗ நீங்கள் பலனடைந்து ನೀವು ಬಲವನ್ನು ಹೊಂದಿ எருசலேமிலும் ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ யூதேயாவிலும் ಯೂದಾಯದಲ್ಲಿಯೂ சமரியாவிலும் ಸಮಾರ್ಯದಲ್ಲಿಯೂ பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறது. ಭೂಮಿಯ ಕಡೆಯವರೆಗೂ ನನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುವಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அப்போ பரிசுத்தாவி உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் பலன் அடைவீர்கள். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದರೆ ನೀವು ಬಲವನ್ನು ಹೊಂದುವಿರಿ. ஒருவர் நல்ல பலசாலியா இருந்தால் ಒಬ್ಬನು ಒಳ್ಳೆ ಬಲಶಾಲಿಯಾಗಿದ್ದರೆ எப்படி இருப்பார்கள்? ಹೇಗೆ ಇರುತ್ತಾರೆ? முழு ஆரோக்கியத்தோடு நல்ல பலசாலியா இருந்தால் எப்படி இருப்பார்கள்? ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯದಿಂದ ಬಲಶಾಲಿಯಾಗಿದ್ದರೆ ಅವರು ಹೇಗೆ ಇರುತ್ತಾರೆ? ஒரு இடத்துல உட்கார சொன்னா உட்கார மாட்டாங்க. ಒಂದು ಸಂಘದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳು ಹೇಳಿದರೆ ಅವರು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நம்ம தெபோரா மாதிரி. யார் மாதிரி?
நம்ம தெபோரா மாதிரி. ஏன் தெபோரா என்னாச்சு? அவள் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாள். அவ எப்படி இருக்கிறா? ஆரோக்கியத்தோடு இருக்கிறபடினால ஒரு இடத்துல நீங்க அவளை என்ன செய்ய முடியாது? பிடிச்சு வைக்க முடியாது. யாகோவுடைய கிருபையினால நம்ம சபையில இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இப்பவே ஒருத்தன் பாட்டு பாடணும்னு நினைக்கிறான், ஒருத்தன் பிரசங்கம் பண்ண வரணும்னு பாக்குறான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஆகையினால தான் அவர்களால் ஒரு இடத்தில் உட்கார முடியாது. அப்ப பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்து அதனால நீங்கள் ஆரோக்கியமானால் நீங்களும் ஒரு இடத்தில் உட்கார முடியாது. உங்களிடத்தில் பரிசுத்த ஆவி இல்லை என்றால் எழுந்து நிற்க கூட உங்களுக்கு பலன் இருக்காது. ஹல்லேலூயா. உங்களுக்கு பலனே இருக்காது. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு இன்றைக்கு என்ன வேண்டும் என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்வீர்களானால் நான் பலசாலியாக இருக்கிறேன், என்னால தேவனை துதிக்காமல் இருக்க முடியாது, என்னால் தேவனுடைய நாமத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொன்னால் நீங்கள் பலசாலியா இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்திருக்கிறது. நமக்கு எதுக்கு வம்பு? நாம போனோமா, ஆராதிச்சோமா, திருப்பி வந்தோமா என்று நீங்கள் நினைத்தால் என்ன காரணம்? என்ன காரணம்? பரிசுத்த ஆவி இல்லை. பரிசுத்த ஆவியினால் வந்த பலன் உங்களிடத்தில் இல்லை. பிரதர் உங்ககிட்ட இல்ல, சிஸ்டர் உங்ககிட்ட இல்ல என்று சொல்லி நான் ஏன் விரோதத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும்? நீங்களே அதை தீர்மானித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நசரேய விரதம் என்பது மிகவும் கடினமான ஒரு விரதம். ஆனால் அந்த நசரேய விரதத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் சொந்த குடும்பத்தை விட்டு வனாந்தரத்துக்கு போனவர் தான் யோவான் ஸ்நானகன். அந்த பரிசுத்த ஆவியை சொல்லுகிறார், அவன் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி. யாகுஷுவா சொல்லுகிறார், இந்த ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி. காரணம், அவன் தன்னுடைய நசரேய விரதத்தை அவன் காத்து கொண்டான். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு நமக்கு நசரேய விரதம் உண்டா? ஹல்லேலூயா. நசரேய விரதம் இருக்க வேண்டுமானால் மதுபானம், திராட்சை ரசங்கள் குடிக்க கூடாது. அசுத்தங்களை தொடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி யாரெல்லாம் காத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாம் நசரேய விரதத்தை இப்பொழுதும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஐசாயா chapter 52 verses 1 and 2. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 52ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಚನಗಳು. ಚೀಯೋನೇ, ಎಚ್ಚರಗೊಳ್ಳು, ಎಚ್ಚರಗೊಳ್ಳು, ನಿನ್ನ ಪ್ರತಾಪವನ್ನು ಧರಿಸಿಕೋ. ಯೆರೂಸಲೇಮೇ, ಪರಿಶುದ್ಧ ಪಟ್ಟಣವೇ, ನಿನ್ನ ಚಂದದ ಉಡುಪನ್ನು ಹಾಕಿಕೋ. ಇಂದಿನಿಂದ ಅಶುದ್ಧರು, ಸುನ್ನತಿ ಇಲ್ಲದವರು ನಿನ್ನೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡರು. ನೆಕ್ಸ್ಟ್. ಯೆರೂಸಲೇಮೇ, ಧೂಳನ್ನು ಜಾಡಿಸಿಕೋ, ಎದ್ದು ಆಸನದ ಮೇಲೆ ಕೂರು. ಸಿರೆಬಿದ್ದ ಚೀಯೋನ್ ಕನ್ಯೆಯೇ, ನಿನ್ನ ಕತ್ತಿಯ ಪಾಶವನ್ನು ಬಿಚ್ಚಿಡು. ஹல்லேலூயா. இங்கே தேவன் எருசலேமை அழைக்கிறார். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியினால நிரம்பிக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள்.
பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமை பார்த்து சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஏன்? நீ தூசியில படுத்திருக்கிற. நீங்க படுத்திருக்க, தூசியில படுத்திருக்கிற. ನೀನು ಧೂಳಿನಲ್ಲಿ ಮಲಗಿರುವುದರಿಂದ ಎದ್ದೇಳು, ಧೂಳನ್ನು ಜಾಡಿಸು. 11ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 11th verse. ತೊಲಗಿರಿ ತೊಲಗಿರಿ, ம் ಬಾಗಿಲಿಂದ ಹೊರಡಿರಿ, ம் ಅಶುದ್ಧವಾದ ಯಾವುದನ್ನು ಮುಟ್ಟದಿರಿ, ம் ಅದರ ಮಧ್ಯದೊಳಗಿಂದ ತೆರಳಿರಿ. ம் ಯಾಹೋವನ ಆರಾಧನೆ ಉಪಕರಣಗಳು ಉರುವವರೇ, ಶುದ್ಧರಾಗಿರಿ. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். யாகுவாவுடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? இது பழைய ஏற்பாட்டு வசனம் என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் இது தீர்க்க தரிசன வசனம். ನೀವು ಇದು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ವಾಕ್ಯ ಎಂದು ಹೇಳಬಹುದು, ಆದರೆ ಇದು ಪ್ರವಾದನ ವಾಕ್ಯಗಳು. ஆனால் இது ஒரு நசரேயனுக்கு உண்டாக வேண்டிய காரியங்கள், ಇದು ಒಬ್ಬ ನಜರೇಯನಿಗೆ ಬರಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳು, ஒரு லேவியனுக்கு உண்டாக வேண்டிய காரியங்கள், ಒಬ್ಬ ಲೇವಿಗೆ ಉಂಟಾಗಬೇಕಾದಂತ ஒரு ಕಾರ್ಯಗಳು, ஆசாரியனுக்கு இருக்க வேண்டிய காரியங்கள். ಒಬ್ಬ ಯಾಜಕರಿಗೆ ಇರಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳು. யாகுவாவுடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, ಯಾಹೋವನ ಆರಾಧನೆ ಉಪಕರಣಗಳನ್ನು ಹೊರುವವರೇ, ஹல்லேலூயா. அல்லேಲೂயா. அதெல்லாம் பரிசுத்தமானவைகள். ಅವು ಎಲ್ಲವೂ ಶುದ್ಧವಾದದ್ದು. அந்த பரிசுத்தமானவைகளை சுமக்கிறவர்களே, ಆ ಶುದ್ಧವಾದುದನ್ನು ಹೊರುವವರೇ, நீங்கள் உங்களை அசுத்தப்படுத்தலாகாது. ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ಅಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே பாவ கரைகள் வரக்கூடாது. ನಿಮ್ಮೊಳಗೆ ಪಾಪದ ಕಳಂಕ ಬರಬಾರದು. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளியே வாருங்கள். நீங்க ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬನ್ನಿರಿ. சோ புதிய ஏற்பாட்டிலே இதே நசரேய விரதத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 2 Corinthians chapter 6 verse 17. ಆದುದರಿಂದ ಅನ್ಯಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಬಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿರಿ, ಅಶುದ್ಧವಾದ ಯಾವುದನ್ನು ಮುಟ್ಟದಿರಿ ಎಂದು ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆமென். ஆனபடியால் நீங்கள், இது யாரு? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? நமக்குள்ளதானா? ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம் செய்ய வேண்டிய நசரேய விரதம் எப்படிப்பட்டது? ಆದ್ದರಿಂದ ನಾವು ಮಾಡಬೇಕಾದ ನಜರೇಯ ವಿರುದ್ಧ நீ- ಹೇಗಿರಬೇಕು? நீங்கள் அவிசுவாசிகளின் நடுவிலிருந்து பிரிந்து போக வேண்டும், புறப்பட்டு போக வேண்டும். ನೀವು ಅವಿಶ್ವಾಸಿಗಳ ಮಧ್ಯದಿಂದ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಹೊರಟು ಬರಬೇಕು. அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய், ಅವರ ಮಧ್ಯದಿಂದ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ, புறப்பட்டு போய் என்றல்ல, புறப்பட்டு பிரிந்து போய் என்று சொல்லுகிறார். ಅವರಿಂದ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಹೊರಟು, ஹல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அதற்கு பின்பு அசுத்தமானதை தொடாதிருங்கள். ಅದಾದ ಮೇಲೆ ಅಶುದ್ಧವಾದ ಯಾವುದನ್ನು ಮುಟ್ಟದಿರಿ. நீங்கள் அவர்கள் மத்தியில் இருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ அசுத்தமானதை தொட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ನೀವು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದ್ದೋ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಅಶುದ್ಧವನ್ನು ಮುಟ್ಟುವ ಸಮಯ ಬರುತ್ತದೆ. ஆகவே அவர்கள் நடுவிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் புறப்பட்டு போய்விடுங்கள். ಆದ್ದರಿಂದ ಅವರ ಮಧ್ಯದಿಂದ ನೀವು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬನ್ನಿ. யோவான் ஸ்நானகனுக்குள்ளே பரிசுத்தாவி இருந்தது, ಸ್ಥಾನಿಕ ಯವನನೊಳಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇದ್ದನು. ஆனால் அவர் சின்ன பையனாக இருந்தார். ಆತನು ಚಿಕ್ಕ ಹುಡುಗನಾಗಿದ್ದನು. அவராலே பரிசுத்தாவின் பலத்தினாலே அவர்களை எதிர்த்து நிற்க முடியுமானால் அவர் அப்பொழுதே எதிர்த்து நின்றிருப்பார். ಅವರಿಂದ ಆ ಚಿಕ್ಕ ಮಗನಿಂದ ಬೇರೆಯವರನ್ನು ಎದುರಿಸುವ ಶಕ್ತಿ ಇದ್ದರೆ ಅವರು ಖಂಡಿತವಾಗಲೂ ಎದುರಿಸುತ್ತಿದ್ದರು. ஆனால் தான் பூரணமான பலன் அடையும் வரைக்கும் அவர் வனாந்தரத்துக்கு போக வேண்டியதா இருந்தது. ಆದರೆ ಅವರು ಪೂರ್ಣವಾಗಿ ಬಲವನ್ನು ಹೊಂದಬೇಕಾದ್ರೆ ಅವರ ಅರಣ್ಯಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾಗಿತ್ತು. அதுதான் பிரிந்து போன வாழ்க்கை, ಅದೇ ಪ್ರತ್ಯೇಕವಾದಂತ ಜೀವನ, அதுதான் புறப்பட்டு போன வாழ்க்கை. ಅದೇ ಹೊರಟು ಹೋದಂತ ಜೀವನ. அப்படி போனால் மட்டும்தான் அசுத்தமானதை நாம் தொடாமல் இருக்க ಆ முடியும். ರೀತಿ ಹೋದರೆ ಮಾತ್ರ ಅಶುದ್ಧನ ಮುಟ್ಟದಿರಲು ಸಾಧ್ಯ. நாம் அவர்கள் கூட இருந்து கொண்டே பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் ನಾವು ಅವರೊಂದಿಗೆ ಇದ್ದುಕೊಂಡು ಪರಿಶುದ್ಧ ಜೀವನ ನಡೆಸುತ್ತೇನೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡರೆ
நான் எனக்கு சத்தியம் தெரியும், எனக்கு பரிசுத்தாவி இருக்கு, நான் அவர்கள் மத்தியில் இருந்து கொண்டே நான் பரிசுத்தமாய் இருக்க முடியும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால், ನನಗೆ ಸತ್ಯ ಗೊತ್ತು, ನಾನು ಪರಿಶುದ್ಧವಂತನಾಗಿ ಇರುತ್ತೇನೆ, ನಾನು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲೇ ಇದ್ದುಕೊಂಡು ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರುತ್ತೇನೆ ನೆನೆಸಿಕೊಂಡರೆ, அல்லது எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீர்கள்? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீர்கள்? நான் எங்கே இருந்தாலும் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து விடுவேன். ನಾನು ಎಲ್ಲಿದ್ದರೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವನ ನಡೆಸುತ್ತೇನೆ. தூக்குறீங்களா யாராவது கை? யாரும் தூக்கலையா? ஆனா பரிசுத்தமா வாழணுமா வேண்டாமா? எத்தனை பேர் மத்தியில் இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். ನಾನು ಹೊಲಸು ತುಟಿಯವನು. ஏன் அசுத்த உதடுகள் உள்ளவன் தெரியுமா? ಏಕೆ ನಾನು ಹೊಲಸು ತುಟಿಯವನು ಗೊತ್ತಾ? அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே நான் வாசமாயிருக்கிறேன். ಹೊಲಸು ತುಟಿಯವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. அல்லேலூயா. ஹalleluya. இப்பொழுது நம்ம பிரித்து கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் பாருங்கள். ನಮ್ಮನ್ನು ಪ್ರತ್ಯೇಕ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಎಷ್ಟು ಮುಖ್ಯವಾದುದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. அல்லேலூயா. ஹalleluya. பலவிதமான தடைகளை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். ಹಲವು ವಿಧವಾದ ತಡೆಗಳನ್ನು ಸೈತಾನನು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ அப்ப அவைகள் எல்லாவற்றிலிருந்து நான் தப்ப வேண்டுமானால் நமக்கு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அவசியம். ಅವುಗಳಿಂದ ಎಲ್ಲವನ್ನ ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ನಮಗೆ ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಜೀವನ ಖಂಡಿತವಾಗಲು. நஸ்ரேய விரதம் இருக்கிறவனிடத்துல யாகுவா சொல்லுகிறது அதுதான், நீ எதுனாலும் உன்னை அசுத்தப்படுத்திக் கொள்ளாதே. ಆ ನಜರೇಯ ವಿರುದ್ಧ ಇರುವವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀನು ಅಶುದ್ಧವಾದದ್ದು ಯಾವುದನ್ನು ಮುಟ್ಟದಿರು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. இன்றைக்கு பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் பெற்ற நாம் கூட நம்மை எந்த விதத்திலும் அசுத்தம் பண்ணிக்கொள்ள கூடாது. ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಧರಿಸಿಕೊಂಡಂತ ನಾವು ಯಾವ ವಿಧದಲ್ಲೂ ಅಶುದ್ಧವಾದನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು. அப்படி செய்தால் நாம் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறவர்களாய் காணப்படும். ಆ ರೀತಿ ಮಾಡಿದರೆ ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮನ ದುಃಖಿಸುವವರು ಮಾಡುತ್ತೇವೆ. அப்படி இருக்கக்கூடாது அருமையான ಆ பிள்ளைகள். ರೀತಿ ಇರಬಾರದು ಪ್ರಿಯರೇ. உங்களுடைய பரிசுத்தத்தை எந்த விதத்திலும் யாருக்காகவும் நீங்கள் இழந்து போகாதீர்கள். ನೀವು ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಯಾರಿಗೋಸ್ಕರ ಎಲ್ಲಿಯೂ ನೀವು ಅದನ್ನು ಬಿಟ್ಟುಕೊಡಬೇಡಿ. அந்த பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் தான் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே உங்களுக்கு இருக்கிற நசரேய விரதம். ಆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಮಗಿರುವ ಆ ನಜರೇತಿಯ ವ್ರತ. ஆகவே நசரேய விரதம் என்பது பழைய ஏற்பாட்டுக்கு சொந்தமானது, எனக்கு அது இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. ಆದ್ದರಿಂದ ಆ ನಜರೇಯ ವ್ರತ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು, ನನಗೆ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಬೇಡಿರಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. அது நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ಅದು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಇದೆ. பரிசுத்தாவை பெற்ற ஒவ்வொருவரும் நசரேயர்களே. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಪಡೆದುಕೊಂಡಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನಜರೇಯಗಳೇ ಆಗಿರುತ್ತಾರೆ. அசுத்தத்தோடு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ಅಷ್ಟೊಂದಿಗೆ ನಮಗೆ ಯಾವ ಐಕ್ಯವೂ ಇಲ್ಲ. அவிசுவாசிகளோடு எந்த ஐக்கியமும் நமக்கு கிடையாது. ಇದರಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ಐಕ್ಯವೂ ಇಲ್ಲ. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் பிதாவாய் இருப்பேன். ಆಗ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ನಿಮಗೆ ತಂದೆಯಾಗಿರುವೆನು. நீங்கள் எனக்கு குமாரர்களும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள். ನೀವು ನನಗೆ ಕುಮಾರರು ಕುಮಾರ್ತಿಯಾಗಿರುವಿರಿ. இப்படித்தான் யாகோவா நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಯಾಕೋಬನು ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. நாம் நம்மை தீர்மானித்துக் கொள்வோம், நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள போகிறேன். ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ತೀರ್ಮಾನಿಸಿಕೊಳ್ಳ, ನನ್ನ ಜೀವನವನ್ನು ಹೇಗೆ ನಾನು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். தேவன் நம்மிடத்திலிருந்து ஒரு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಜೀವನವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ஒரு விரதம் போன்ற ஒரு வாழ்க்கையை நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். ವ್ರತ ತುಂಬಿದಂತ ಜೀವನವನ್ನು ಆತನು ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்போ நாம் கேட்ட செய்தியின்படியே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ನಾವು ಕೇಳಿದ ಬೋಧನೆಯ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು நம்முடைய அழைப்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕರೆದಿದ್ದಾನೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ಪರಲೋಕ ತಂದೆಯೇ, ಈ ಒಳ್ಳೆಯ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ. தேவரீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ದೇವರೇ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ
ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದೀವಿ ನಂಬುತ್ತೇವೆ. நீர் எங்களிடத்தில் பேசினது போல எங்கள் வாழ்க்கை அமைய எங்களுக்கு உதவி செய்தரலாம். ನೀವು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನಾವು ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳಲು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. உமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நசரேய விரதம் எங்களில் காணப்படும்படி கிருபை செய்யும். ನಿನಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಆ ನಜರೇಯ ವೃತ್ತದ ಜೀವನವನ್ನು ನಾವು ಕಾಣಲು ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. இப்படியாக உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವ ಮಕ್ಕಳಾಗಿ ಇರಲು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. எந்த காரணத்துக்காகவும் சத்தியத்தை மற்றவர்களிடத்திலே விட்டு கொடுக்காதவர்களாய் நாங்கள் வாழ கிருபை தார். ಯಾವ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಸತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡದ ಜೀವನ ನಡೆಸುವವರಾಗಿರಲು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதித்தார். ನಮ್ಮ ಒಬ್ಬರನ್ನ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த ನಿನ್ನ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷா மசீஹ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾದ ಯಾಕೋಬನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ತಂದೆಯೇ. ஆமென். யாகுவா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹல்லேலூயா.